முதல்வர் வந்து தன்னைத்தானே ஒரு காமெடி பீஸ் ஆக்கிக்கிறாரு. இப்போ பசங்களாம் கீழே வந்து என்ன தெரியுமா கேட்குறாங்க, முதல்ல அந்த பைக்கை சைடு ஸ்டாண்டை எடுத்து விட்டு நிற்க முடியுமா அவரால் அந்த வெயிட்டுக்குங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சைடு ஸ்டாண்டு போட்டுட்டு தான் அதில் நிற்கிறாரு. ஸ்டாண்டை எடுத்தாலே அதில் போட முடியல. அடுத்தது அதோட பேர் வந்து சுசுகி ஹயபுசா. அதை அவரால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தாலும் டங்கு ரோல் ஆகாமல் அது பேர் சொல்லுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன பசங்ககிட்ட அசிங்கப்படுறீங்கல்ல, எதுக்குங்க இந்த வேலை உங்களுக்கு? முதல்வர்னா அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் அந்தந்த வயசுக்கு தகுந்த அந்தந்த பொறுப்புக்கு தகுந்த மெச்சூரிட்டி வரணும். ஒரு தலைவரா நான் ஒரு 15 வயசுக்குள்ள ஓடி பிடிச்சி சில்லாக்கு வருது, பல்லாங்குழி விளையாடுது, பாண்டி விளையாடுது, ஊஞ்சல் ஆடுது அப்படின்னா அது நல்லா இருக்கும். அதே 40 வயசுல ஒரு லீடரா அந்த பொண்ணை பார்க்குறப்ப அந்த லீடர் போய் அது மாதிரி செய்யணும்னா சிரிப்பாங்களா இல்லையா? அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு பொம்மை முதல்வராக இருக்காரு, ஒரு விளம்பர மாடல் மோகத்தில் இருக்காரு, ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கிறாரு. இதிலேயே தான் அவர் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காருன்னா இவரோட கவனம் எப்படி நாட்டு மக்களுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், இங்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், அதை பற்றிலாம் இவர் எப்போ யோசிப்பார்? அப்போ இவர் காமெடி பீஸ், அதாவது இனிமேல் தமிழக வரலாற்று எழுதி வச்சுப்பாங்க. காமராஜர்னா கல்வி கண் திறந்தவர், அம்மா அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பில் பிறந்தவங்க, எம்ஜிஆர் அப்படின்னா நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்தாங்க. அந்த மாதிரி காமெடி பீஸ் தமிழக வரலாற்றில் ஒரு காமெடி பீஸ் முதல்வர் அப்படின்னா அது ஸ்டாலின்.